உங்களோட வீடு கட்டி 2-3 வருஷத்துலயே ஃப்ளோர் டைல்ஸ் அங்கங்க உடைஞ்சிருச்சு. பேஸ்மெண்ட் கீழ இருக்கிற ஈரப்பதம் ரைசிங் டேப்னஸ்னால சுவருக்கு மேல வந்து பெயிண்ட் அங்கங்க உறிஞ்சிட்டு இருக்குன்னு வருத்தப்பட போறீங்களா? இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே உங்க பில்டர் கிட்ட இந்த கேள்வி கேட்க போறீங்களா? வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் சச்சின். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி உங்களோட பில்டர் கிட்ட கேட்க வேண்டிய 30 கேள்விகள். இன்னைக்கு கேள்வி நம்பர் 8. உங்க பில்டர் கிட்ட பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல அதை செய்யணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு மேல அடிஷனலா நாங்க காஸ்ட் பே பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் என்னன்னா, பேஸ்மெண்ட் சுவருக்கும் மேல கட்டுற பில்டிங் சுவருக்கும் இடைப்பட்ட ஒரு கான்கிரீட் தான். பேஸ்மெண்ட் சுவர்ல இருக்கிற வாட்டரை மேல கடத்தாம இது ஸ்டாப் பண்ணும். இதுக்கும் ஒரு படி மேலையா சில லொகேஷன்ல நல்ல கிராவல் கிடைக்கிறது இல்ல. அதனால சரியானபடிக்கு காம்பாக்டும் பண்ண முடியறது இல்ல. நம்ம யூசுவலா பில்டிங் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கிராவலை ஃபில் பண்ணி தண்ணி விட்டு நல்லா காம்பாக்ட் பண்ணி எர்த்ராமர் போட்டுட்டு மேல பிசிசி போடுவோம். ஆனா சரியான கிராவல் கிடைக்காதப்ப நம்ம அதே மாதிரி பிசிசி போடுறது அட்வைசபிள் இல்ல. ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராவல் கொஞ்சம் இறங்கும். அந்த மோசமான கிராவல் அப்போ மேல இருக்க டைல் வந்து உடையும், இறங்கும். இதெல்லாம் பிரச்சனைகள். சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக நாங்க மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே என்ன பண்றோம்னா, பேஸ்மெண்ட் காம்பாக்ட் பண்ணி எர்த்ராமர் போட்டதுக்கு அப்புறம் ஃபுல் சைட்டுக்குமே பிவிசி ஷீட் லே பண்ணிட்டு மேல ஜிஎஃப்ஆர்பி ராட்ஸ் யூஸ் பண்ணி கம்பி கட்டி நாங்க கான்கிரீட்டாவே பண்ணிரோம். பிசிசிக்கு பதிலா ஆர்சிசி செய்றோம். இது மூலமா நமக்கு 3 பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பிசிசிக்கு பதிலா ஆர்சிசி பண்ணிட்டதால ஒருவேளை கீழ இருக்கிற கிராவல் இறங்குச்சுனாலும் இந்த ஆர்சிசி கான்கிரீட் அப்படியே இருக்கும். அதனால உங்க டைல்ஸ் உடையாது. இரண்டாவது, கீழ இருக்கிற வாட்டர் டேம்ப்னஸ் வந்து மேல வராது. ஏன்னா இந்த கான்கிரீட் லேயர் நம்ம செய்திருக்கிறோம். மூணாவதா, நம்ம பிவிசி ஷீட் யூஸ் பண்ணிருக்கிறதாலையும் கான்கிரீட் பண்ணிருக்கிறதாலையும் ஒருவேளை கீழ கரையான் மருந்து நம்ம யூஸ் பண்ணி அதோட பவர் போயிருந்தாலும் கரையான் இந்த பிவிசி ஷீட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாண்டாது. அதையும் தாண்டி இந்த ஆர்சிசி கான்கிரீட்டை தாண்டி மேல வராது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல கிராவல் கிடைக்கலனா இந்த ப்ராசஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடு கட்ட போற உங்க நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷனை சைல்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட யூடியூப் வீடியோல இருக்கு. அதை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.